ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, மிட் நைட் வந்து நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான சின்ன சின்ன கடையில் போய் சாப்பிட்டோம். அதாவது புஷ்கார்ட், தள்ளு வண்டி, அதுதான் புஷ்கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ணா நகரில் இருக்க சில முக்கியமான ஸ்பாட்டில் இருக்க சில நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டோம். அது இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். வீடியோ பாருங்கள். நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்ணா நகரில் இருக்க ஃபிஃப்த் அவென்யூவில், அண்ணா நகர் ஃபிஃப்த் அவென்யூவில் இருக்க புஷ்கார்ட் பன்மேக்ஸ்னு அதோட பேர். அதில் தான் நாங்கள் வந்து பன் வந்து விதமாக கொடுக்குறாங்க. ரப்தி பன் அப்படின்னு ஒரு வெரைட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து குலாப் ஜாமுன் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பன் கொடுக்குறாங்க. சாக்லேட் பன் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து 2 ரப்டி பன் வாங்கினோம். அப்புறம் ஒரு சாக்லேட் பன் வாங்கினோம். இது வாங்கின இந்த 3 ஐட்டமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து கரெக்டான சுகர் லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ட்ரை பண்ணியே ஆகணும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அடுத்து நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா, அப்படியே கட்டிப்பாராவில் வந்து அர்பன் ஸ்கொயரில் தான் போனோம். அர்பன் ஸ்கொயர் கட்டிப்பாரா பிரிட்ஜ் இருக்குல்ல, அது கீழேயே இருக்குது இந்த இடம் வந்து. ஸோ இது கீழே வந்து ஒரு பெரிய மேசிவான ஒரு இடம். அதில் வந்து ஃபுல்லாக கடை, கேஎஃப்சி, அப்புறம் ஜூனியர் குப்பண்ணா, அந்த மாதிரி நிறையா கடை எல்லாமே இருக்குது. ஸ்டார்பக்ஸ் முதற்கொண்டு. அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் சைடு வந்தீங்கன்னா அங்கே வந்து சந்தையெல்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு உள்ளே போய் என்ன வேணாலும் வாங்கலாம். ஊறுகாய் விற்கிறாங்க, எல்லாமே விற்கிறாங்க. அப்புறம் டவுனில், அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அது கீழே போனீங்கன்னா அங்கே ஒரு கேம் சென்டர் கூட இருக்குது. நீங்கள் சின்ன குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஜாலியாக அங்கே விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே பொட்டேட்டோ வேலான்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு வெஜ் ஃப்ரீஸா அப்படின்னு ஒரு ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணோம். அது பீஸா கிடையாது, அது பேர் வந்து ஃப்ரீஸா. நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணோம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் முக்கியமாக போன இடம் தான் அகெயின் அண்ணா நகரில் கரெக்டாக கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு எதிர்க்க கொஞ்சம் தூரத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பிரியாணி ஷாப் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு கடை தான், அதாவது ஒரு சாதாரண ஒரு குட்டியான தெரியும்ல, அதில் வந்து நார்மலாக வச்சுருக்க ஒரு கடை தான். அதுதான் கேஎஸ் பிரியாணி. அங்கே நைட் டைம் ஒரு கரெக்டாக ஒரு 12:30க்கு நாங்கள் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி 3 பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பக்காவாக இருந்துச்சு. சிக்கன் பீஸ் எல்லா பிளேட்லேயுமே லெக் பீஸ் கம்பல்சரி கொடுக்குறாங்க. நம்மளா கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ரைத்தா இருந்துச்சு, அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி இருந்துச்சு, பத்தாது க்ரீன் சட்னிலாம் வேறு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் எங்களால் அதிக ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியல. பிகாஸ் அந்த டைம் வந்து அன்டைம்னால போலீஸ் அங்கங்கே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எனிதிங் நம்மகிட்ட கேட்டாங்கன்னா அது ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து அங்கே எடுக்க முடியல. இன்னொன்று அந்த சூழ்நிலை அப்படி அமையலை. ஸோ நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜஸை உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி கடை வந்து அண்ணா நகர் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு எதிர்க்க இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி எதிர்க்க ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே சின்ன சின்ன வண்டியில் வைப்பாங்க பிரியாணி எடுத்து. அதில் வந்து குட்டி யானையில் வச்சுட்டு இருந்தாங்க கேஎஸ் பிரியாணின்னு. நாங்கள் ஆல்ரெடி இது வந்து எங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னனால ரெக்கமெண்ட் பண்ணனால நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி விலாக்ஸ் வந்து நிறையா வரும். அண்ணா நகரை இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விலாகாக வரும்.
ஸோ ஸ்டே டியூன்ட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.